நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவோட 2வது பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி. இங்கே தான் ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, மகேந்திரன், அப்புறம் செல்வராகவன், பாலா, கௌதம் மேனன் அப்படின்னு எத்தனையோ லெஜெண்டரி டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இத்தனை டேரக்டர்ஸ் இருந்த போதும் இப்போ இருக்கும் போதும் கூட இங்கே மாற்று சினிமாக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. மாற்று சினிமா, அதாவது ஆல்டர்னேட் சினிமா, இந்த 4 பாட்டு 2 ஃபைட்டு, ஹீரோ வந்து முதல் சீனில் ஹீரோயினை பார்த்தான், அதுக்கப்புறமா வந்து ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு சண்டை வந்துச்சு, இந்த எல்லா கம்பேரிசனையும் விட்டுட்டு வித்தியாசமான முறையில் ஒரு வித்தியாசமான கதை, இல்லை எல்லாரும் பார்த்து பழகின ஒரு கதையை வித்தியாசமான ஒரு முறையில் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்த படங்கள் மிக 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 குறைவு. இந்த மாதிரி படங்களை தான் கலைப்படைப்பு ஒரு மாற்று சினிமா அப்படிங்கிறார். அப்படி வந்து நிறைய படங்கள் வந்து வெற்றி பெறாமல் போயிருக்கு. சில படங்கள் வெற்றியும் பெறாமல் மக்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான படம் வந்துச்சுங்கிறது தெரியவும் தெரியாமலும் போயிருக்கு. அப்படி வந்து ஒரு படம் தான் ஆரண்யகாண்டம். ஒரு நல்ல தரமான படத்தோட வெற்றி அந்த படத்தை எந்த அளவுக்கு யோசிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ நீங்கள் தனி ஒருவன் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தனி ஒருவன் படத்துக்கு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தரமான படங்கள் எல்லாமே நல்ல ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பீரியட், அந்த படத்தோட கதையை விவாதிச்சு நிறைய பேர் யோசிச்சு, ஒவ்வொரு சீனையும் யோசிச்சு, கதாபாத்திரங்களை யோசிச்சு எல்லாத்தையும் எடுக்கிறது தான் நல்ல ஒரு படம். அதே மாதிரி இந்த ஆரண்யகாண்டம் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரண்யம் அப்படிங்கிறது ஒரு காடு, ஒரு காட்டில் நடக்கிற கதை. இங்கே இருக்க எல்லாருமே வந்து மிருகங்கள் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு கதை கருவு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் ஒரு 3 பகுதி இருக்குது. ஒரு பகுதியில் என்னன்னா சிங்கப்பெருமாள் அப்படிங்கிற ஒரு தான், அவர் கீழே வேலை பார்க்குற பசுபதினு ஒரு தான், இவங்க 2 பேருக்கு கடையில் இருக்கிற ஒரு சண்டை. இந்த அடியால் இந்த டானை எடுத்துக்காரு, இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதையில் இந்த சிங்கப்பெருமாள் ஒரு சின்ன பொண்ணை வந்து வச்சிருக்காரு, இவரோட காம இச்சைக்காக. அந்த சின்ன பொண்ணு பேர் சுப்பு. அந்த சுப்புங்கிறவங்க இவங்கள்ட்ட இந்த ரவுடிகள்கிட்ட எடுபடியாக வேலை பார்க்குற சப்பை அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட எப்படி பழகிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது, அது என்ன ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு கதை. 3வது கதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கடன் அடைக்கிறதுக்காக கிராமத்துல இருந்து இங்கே சென்னைக்கு வராங்க ஒரு வயசான அப்பாவும் அவருக்கு ஒரு 12-13 வயசுல இருக்க ஒரு பையனும். இந்த வயசான அப்பா பேர் காளையும், இந்த 12-13 வயசுல இருக்க பையன் பேர் வந்து கொடுக்காப்பு. இப்போ இந்த கதைகளோட கதாபாத்திர பேரெல்லாம் யோசிச்சிட்டீங்க, சிங்கப்பெருமாள், பசுபதி, அதுக்கப்புறம் 2 ரவுடிகள் வேறு இருப்பாங்க, கஜபதி, கஜேந்திரன் அப்படின்னு, அப்புறமா வந்து சப்பை, காளையன், கொடுக்காப்புலி, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மிருகத்தோட பேரை குறிக்கும். ஆனால் இந்த பேரெல்லாம் அந்தந்த கதாபாத்திரங்களோட பேர் தான் ஒழிய இதை ஒரிஜினல் கேரக்டர் யாரு, ஒரிஜினல் சிங்கம் யாரு, ஒரிஜினல் பசு யாரு அப்படிங்கிறது கதையோட முடிவில் தான் தெரியும். அதுதான் அந்த கதையோட ட்விஸ்டே. இந்த அளவுக்கு தரமான டீட்டெயிலிங்கோட நல்ல யோசிச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆரண்யகாண்டம். பராசக்தி படம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற ஏகப்பட்ட படங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்கள் தான். அந்த மாதிரி நல்ல தரமான படங்கள் எல்லாத்துக்குமே யோசிச்சு தேவையான வசனங்கள், அதே சமயத்தில் மனசை நெருக்குன்னு பதிகிற மாதிரி வசனங்களை வைக்கணும். அப்படி இந்த ஆரண்யகாண்டத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனங்கள். இந்த வசனங்கள் ஒன்றுமே எதுவுமே தேவையில்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடையும், ஒன்று கதையோட ஒன்றி போகிற மாதிரியும், அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வச்சிருப்பாங்க. உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன். உன்னை எப்படி நம்புறது? இது பாரு, உங்க அப்பா யார் தூக்கிட்டு போட்டாங்களோ அவங்க தான் என் பொட்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சருக்கு என் கட்டு கொடு, உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன். கட்டின பொண்டாட்டி பத்திரம் வச்சுக்க துப்பு இல்ல, நீ எப்படி எங்க அப்பாவை காப்பாத்து? வயசுக்கு மீறிய முதிர்ச்சி இருக்க ஒரு கேரக்டர் கொடுக்காப்புலி. இந்த கேரக்டரோட முதிர்ச்சியையும் இந்த கேரக்டரோட அறிவையும் இந்த கேரக்டர் ஏன் இதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன வசனம் இதான். உங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்குமா? அப்படி இல்ல, ஆனா எங்க அப்பா. இது இல்லாமல் பல டார்க் ஹியூமரான டைலாக்ஸும் இந்த படத்தில் இருக்கு. நீ மட்டும் உயிரோடு இருந்த கொலை பண்ணிருப்பேன். அப்படியே பேச்சு டெவலப் பண்ணே போய் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமான்னு? இதான் மெயின் மேட்ரு மச்சு. இப்படிதான் நிறைய ஆண்டிகளை நான் உசார் பண்ணிக்கிறேன். பிடிக்குதுன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, விட்டுரு. ஆனா சொல்லிட்டான்னு வச்சுக்க, சொல்லு பாத்தி மச்சு, அதை தேத்திடலாம். சினிமா இஸ் அ விஷுவல் மீடியம். இது நம்ம மனிதத்தின மாதிரி லெஜெண்டரி டேரக்டர்ஸோட படத்தில் நல்லா பார்க்கலாம். தேவையான இடத்துல தேவையான அளவு மட்டும்தான் வசனம் இருக்கும். இது நம்ம தியாகராஜன் குமாரராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த ரஜினி கமல் அப்படிங்கிற வசனம் தேவையில்லாத வசனம் மாதிரி முதல்ல பார்க்கும்போது தெரிஞ்சாலும் இந்த வசனத்தோட தேவையை வேற ஒரு இடத்துல இதே வசனத்தை வைக்கும் போது நமக்கு தெளிவாக புரியுது. அப்போ தான் இந்த கதையோட ஒரு முக்கியமான டெஸ்ட்டே இருக்குது. இது இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியும். சுப்பு, உனக்கு ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமா? ஆனா எனக்கு விஜயகாந்த் தான் பிடிக்கும். ஏன்? அவர்தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்துவாரு. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் துணிஞ்சு தட்டி கேட்பாரு. லேடிஸ்க்கு ஒரு ஆபத்துனா ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணுவாரு. இந்த படத்தை பலமுறை பார்த்தோம் அப்படின்னா
இந்த படத்துல நிறைய புதுமையான விஷயங்களை யோசிச்சு பண்ணியிருக்காங்க நமக்கு தெளிவா தெரியும். இந்த படத்தோட பிஜிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு யுவன் சங்கர் ராஜாவும் தியாகராஜன் குமார் ராஜாவும் நிறைய யோசிச்சு இந்த படத்தோட பிஜிஎம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. 2 மேஜர் ரவுடிங்க, 2 மேஜர் வில்லன் அவங்க கஜேந்திரன் கஜபதி, இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற சீன்ல எப்பயும் இந்த கால கத்துற சவுண்டு, திடீர்னு அரி உலகிற சவுண்டு இதெல்லாம் வைக்காம ஒரு மெக்சிகன் வெஸ்டர்ன் மியூசிக் வச்சிருப்பாங்க. அது ஒரு ஜாலியான மியூசிக் இருக்கும். அதில் தான் அவங்க காமிப்பாங்க. இது ஒரு கடைசியில் இது வந்து ரொம்ப கொடூரமான வில்லன் காமிக்கும் போது நமக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கேங் வார், இங்கிட்ட ஒரு 15 பேர், அங்கிட்ட ஒரு 15 பேர் அடிச்சுக்க முடியும். எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மெட்டல் சவுண்டெல்லாம் போட்டு ஒரு மெட்டாலிக்கா சவுண்ட்லாம் போட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாமே. ஏன் யுவன் சங்கர் ராஜாவே மற்ற படங்கள் இதான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேங் வார் சீனில் ஒரு கம்ப்ளீட் மெலடியான ஒரு மியூசிக் வரும். மெலடி, ஒரு வெஸ்டர்ன் ஜாஸ் மாதிரி ஒரு மியூசிக் வரும். இது எல்லாமே யோசிச்சு வேணும்னு யோசிச்சு எடுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிஜிஎம் ஃபுல்லாக நிறைய பழைய பாடல்கள் இருக்கும். ஒரு இளையராஜாவோட திடீர்னு ஒரு பாட்டு வரும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த சீனுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு வரும். ஆனால் அந்த படத்தை யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் தனியாக பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பசுபதி வந்து சண்டை போட்டுட்டு போறாரு. போகும்போது காரில் போகும்போது வர மியூசிக் பார்த்தீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு பாட்டு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வர ஒவ்வொரு பாட்டுமே கூட அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலாக தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஓவராலாக அந்த படத்தை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட கதை, இந்த 3 டிஃப்ரெண்ட் நெரேட்டிவ்ஸ், இது ஒரு பேரலல் நெரேட்டிவ்ஸ், 3 கதை ஆனால் ஒரே இடத்துல வந்து சேரப்போகுது. இந்த 3 கதையும் பேரலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ். இந்த 3 கதையும் தனித்தனியாக எடுத்தீங்கன்னா அவ்வளோ பலமானதாக இருக்காது, ஒரு நார்மல் மூவியாக இருக்கும். இந்த 3ஐயும் கரெக்டான இடத்துல கரெக்டான விதத்தில் எடிட் பண்ணி சேர்த்தது தான் முக்கியமான இந்த படத்தோட அம்சம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையோட கரு என்ன சொல்ல வருது அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சார்லஸ் டார்வினோட தியரி. வலியவன் எவனோ அவனே ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். ஆனால் வலியவன் யாரு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நம்ம காமிக்கிறதுக்கும் முடிவில் நடக்கிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட் வித்தியாசம். இந்த 3 கதையிலையும் ஜெயிக்கிறவன் எவன் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட எண்ணு. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே ஜாக்கி ஷ்ராஃப் வந்து எல்லாருமே வச்சிருக்காரு, அவர் எல்லா ரவுடிங்களும் கீழே இருக்காங்க, அவர் ஜெயிப்பாரா, இல்லை பசுபதி வந்து அவரும் ஒரு அடியல் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் யாருமே இல்லை அப்படின்ட்டு வலியவன் அப்படிங்கிறது உடம்போட வலிமையோ இல்லை ஆணோட வலிமையோ இல்லை, அது ஒரு பெண்ணா கூட இருக்கலாம் அப்படின்னு கடைசியில் அந்த சுப்புங்கிற கேரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க. அந்த சுப்புங்கிற கேரக்டர் கடைசியில் ஒரு அற்புதமான ஒரு டைலாக் பேசி இந்த படத்தை முடிவெடுக்கிறார். அங்கே இந்த படத்தோட டீட்டெயிலிங், இந்த படத்தோட டைலாக் டெலிவரியோட பெஸ்ட் டைலாக்ஸ் எழுதுற விதம், டைலாக்ஸை வச்சிருக்க இடம், டைலாக் பிளேஸ்மெண்ட்ஸ், அட் த சேம் டைம் இந்த கதை என்ன சொல்ல வருது, யாரை காமிக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலாக அவர் ப்ரீச்சியெல்லாம் படம் எடுக்கல. இந்த படம் எல்லாத்தையும் போதிக்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தா இந்த மெசேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் இந்த படத்துக்குள்ள ஒரு சர்வைவல் ஸ்டோரி. எவன் வந்து போராடி எவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ, எவன் யோசிக்கிறானோ அவனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த ஆண் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு பெண்ணாலையும் ஜெயிக்க முடியும். ஒரு பெண்ணால் இந்த இத்தனை ஆண்கள் எந்த எப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தை இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. தியேட்டரில் வந்துட்டு ஒரு 10 நாளுக்கு, ஒரு 5-6 நாள்லேயே போயிடுச்சு. இந்த படத்துக்கான நல்ல டிவிடி பிரிண்டோ ஹோம் டிவிடி பிரிண்டோ கூட கிடையாது. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ், நல்ல படம் எடுக்கணுங்கிற டேரக்டர்ஸும் கூட இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். எஸ்பிபி சரண் அப்படி நல்ல விஷயத்தை எடுப்பாருன்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ். பொறுத்த வரைக்கும் சப்பையும் ஒரு ஆம்பளை தான், எல்லா ஆம்பளைங்களும் சப்பை தான். The best thing about being a woman is it's a man's world.